ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த தேதியை இன்னைக்கு எதுக்காக உன் கண்களில் காட்டினேன்னு யோசிக்கிறியா? நான் ஏற்கனவே சொன்னது போல உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான அதிசயமான நாளாக தான் இன்றைய நாள் விடிஞ்சிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் விடிவு காலம் வரும், என் வாழ்க்கை மாறும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு வேதனைகளை அனுபவிச்சு நொந்து போயிருந்த உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் உனக்கான வெற்றி நாளாக இருக்கும்படி செஞ்சிட்டேன். இந்த நாள் உனக்கான நாள். நீ சந்தோஷப்படும்படி நல்ல விஷயங்கள் நடக்க போகிற நாளுன்ற சந்தோஷத்தோட நம்பிக்கையோட இந்த நாளை புதுசாக புத்துணர்ச்சியோட தொடங்கு. இன்று முதல் நடக்க போகிற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும். இன்னையிலிருந்து நீ பேசக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் உனக்கு ஊக்கத்தை தரக்கூடியவர்களாக, உன்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கும்படி பார்த்து பழகு. உன்னால் முடியும்னு சொல்கிறவங்களை விட உனக்கு ஊக்கத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களோடு பழகுனினா நீ கீழே விழுந்தாலும் அவங்க உன்னை தாங்கி பிடிச்சி தைரியத்தை கொடுத்து உன்னை முன்னேற்ற பாதைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இது வரைக்கும் உன் வாழ்க்கை பாதையில் சில தடைகளையும் தடங்கல்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கேலி கிண்டல்களையும் அவமானங்களையும் நீ ஏற்கனவே சந்திச்சிட்ட. ஆனால் இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மெல்ல மெல்ல புது ஒளியை உனக்கு பரவ செய்ய போகிறேன். நீ எவ்வளவு அன்பாக என் மேலே பக்தி கொண்டு வணங்கினா என்பது எனக்கு தெரியும். நீ என்னை நம்பி எல்லா காரியங்களும் செய்கிறாய் என்பதையும் நான் அறிவேன் என் செல்லமே. உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குறியோ, யாருக்காக என்கிட்ட பிரார்த்தனை செய்கிறியோ அவங்களுக்கும் நிச்சயமாக நான் நன்மைகளை செய்கிறேன். உன்னுடைய நம்பிக்கை காரணமாக இந்த நாள் முதலாகவே இனி வரக்கூடிய நாளெல்லாம் உனக்கு வெற்றிகரமான நாளாக இருக்க போகுது. என் பிள்ளையே, இனிமே இந்த நாள் முதல் ஒவ்வொரு அடியையும் தைரியமாக கவனமாக எடுத்து வை. இதுவரைக்கும் சறுக்கல்களை சந்திச்ச நீ இப்போ சந்தோஷத்தை சந்திக்க போற. குழம்பி போயிருக்கிற உன் மனசுக்கு இனி வெற்றிக்கான பாதையை நான் காட்டுறேன். பாவ புண்ணிய காலங்களில் நீ நினைச்சதற்கு மாறாக நன்மை தீமைகள் நடப்பதை பார்த்து குழம்பி போயிருந்த உன் மனசுக்கு இப்போது நான் இருளை விலக்கி வெளிச்சத்தை கொடுக்க போறேன். இந்த வெளிச்சம் என்பது உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். இனிமே எந்த சூழ்நிலையிலும் நீ சிந்தை கலங்காமல் கடந்து போக கற்றுக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இப்படின்ற கேள்விக்கு உனக்கு விடையை நான் தருகிறேன் என் செல்லமே. நீ பெற்ற வழியையே வலிமையானதாக மாற்றிக்கிட்டு உன் வாழ்க்கையை கடந்து வர தயாராகு. வலியையும் வேதனையையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில் இப்போ வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிற. உன்னை யார் அவமானப்படுத்தி பேசினாலும் சரி, அதற்காக அவங்கள திட்டவோ சண்டை போடவோ அவர்களுக்கு சாபம் கொடுக்கவோ வேண்டாம். ஏன்னா இப்போதான் நான் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தர்றேன்னு சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் நீ பாவங்களின் வலைகளுக்குள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா நீ கெட்டதை பேசினாலும் சரி அல்லது கெட்டவர்களை பார்த்தாலும் சரி, அது உன்னையும் பாவத்தின் பக்கம் இழுத்து போயிடும். நீ இப்படி சாபம் இடும்போது, அடுத்தவங்களை திட்டும்போது, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அதுவே பாவமாக மாறி உன்னை பாதிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உன்னை அவமானப்படுத்துகிறவங்களால நீ எப்படி மனம் நொந்து போனாயோ, அதே போல நீ யாரையாவது திட்டியோ அவமானப்படுத்தியோ அவங்க மனசு நோகடிச்சுன்னா அந்த பாவம் உனக்கு தானே வரும். அதனால தான் உனக்கு கெட்டதை செஞ்சவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ யாருக்கும் எதையாவது செஞ்சு அவங்க மனம் வருத்தப்படும்படி செஞ்சிட்டினா அப்படி செய்ததற்கான பாவத்தை நீயும் அனுபவிக்க வேண்டி வரும். எந்த தப்பும் செய்யாத, தவறான விஷயங்களை யோசிக்காத, தப்பான பாதையில் போகாத, எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். என்னடா இது, வாழ்க்கையை வாழணுமா நினச்சிக்கிட்டே வாழாத, வாழ்ந்தே ஆக வேண்டும் என முடிவெடு. உன்னுடைய துன்பம் எல்லாம் தூசியாய் பறந்து காற்றில் மறைந்து விடுமேன் செல்லமே. உன்னுடைய எல்லா முயற்சிகளும், நீ படுற கஷ்டமும், உன்னுடைய பெரு உழைப்பும் எனக்கு தெரியும்.
உன் கையில் இருக்கிறது எல்லாமே உனக்கான பலன்களாக மாறப்போகுது. இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நீ விதைச்ச விதைகள் எல்லாம் இப்போது அறுவடையாக உனக்கே வந்து சேரும். நீ செஞ்ச நன்மையும் நீ செஞ்ச உதவியும் நீ யோசிச்ச இரக்கத்தோட மனிதாபிமானத்தோட செஞ்ச விஷயங்களும் இப்போது உன் வாழ்க்கையில் பலன்களை கொடுக்க போகுது. யாருமே உன்னுடைய பலன்களை உனக்கான நல்ல விஷயங்களை என்கிட்ட இருந்து தட்டி பறிக்கவே முடியாது. எல்லாத்தையுமே சரியான காலத்தில் நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். மற்றவங்களை வீழ்த்துறது உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கக்கூடாது. நீயும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவது தான் உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். எப்போவுமே இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினைக்க ஆரம்பிச்சிட்டினா உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் செய்து தருவேனேன்னு செல்லமே. எந்த காலத்திலையும் உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீணா போகாது. வாழ்க்கைனா சின்ன சின்ன தடைகளோ பிரச்சனைகளோ வரதான் செய்யும். அது இன்னும் உன்னை மெருகேற்றத்தான்கிறத தெரிஞ்சுக்கோ. நீ வெற்றி பெறுவதற்கு புது உத்திகளை கண்டுபிடி. உனக்கு துணையாக எப்போதுமே இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். யார் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த வராகி அம்மா எனக்கு உன்னை பற்றி தெரியும். இத்தனை காலமாக நீ செய்த செயலின் பலன்களை, நீ என்னை நம்பி வணங்கியதின் பலன்களை உனக்கு பரிசாக கொடுக்க தான் வந்திருக்கேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பாற்ற இந்த தாய் நான் இருக்கும்போது நீ கண்ணீர் விடலாமோ? இந்த வராகி அம்மா மேலே முழு நம்பிக்கை வை. வழி நிறைந்த உன் வாழ்க்கையை வலிமையான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றுவேன் என் செல்லமே. உன் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக ஏதாவது எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நீ தயாராக இரு. சில பேருக்கு உன்னை பிடிக்காம போனதுக்கு காரணம் உன்னுடைய குணம் சரியில்லைங்கிறதுனால கிடையாது. நீ அவங்கள போல கெட்டதா பேசவோ கெட்டதா நினைக்கவோ அடுத்தவங்களை பற்றி புரணி பேசவோ மாட்ட. அப்படி உன் குணம் உயர்வாக இருந்து அவர்கள் குணம் தரம் தாழ்ந்ததாக இருக்கிறதுனால அவங்கள போல நீ இல்லை, அவங்களோட சேர்றதுக்கு உனக்கு ஒத்து வராதுன்னு தான் அவங்க உன்னை பிடிக்காம விலக்கி வைக்கிறாங்க. கெட்டவங்களோட சேர்றதை காட்டிலும் கெட்டவர்களோட நட்பு பாராட்டுவதை காட்டிலும் உறவு கொண்டாடி மகிழ்வதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ நல்லது தானே. நீ கலங்காதே என் செல்லமே. நான் உன் கூட இருக்கிறதுனால நிச்சயமாக இனி உன் எதிர்காலம் சிறப்பாக தான் இருக்கும். இனி நடக்கவிருப்பது அனைத்தையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி தர்றேன். உன் வீட்டில் இருந்தும் வெளியில் உனக்கு வரவேண்டிய உனக்கு சொந்தமான உனக்கு உரிமையான பொருட்களும் விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீ மிகுந்த மகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீரோட வாழப்போகிறாய். எல்லாத்தையும் விட்டுடு. எதையுமே யோசிச்சு உன் தலையில் ஏற்றிக்க வேணாம். இந்த வராகி அம்மா உனக்காக எல்லாத்தையும் சரி செய்வேன்னு எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையும் உன் சூழ்நிலையும் நிச்சயமாக மாறும். ஆனால் இந்த வராகி அம்மா உன் மேலே வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் ஒருபோதுமே மாறாது என் செல்லமே. உன் வாழ்க்கை சூழ்நிலையை உனக்கான சந்தோஷமான இடமாக நான் மாற்ற போகிறேன். நீ என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எந்த பிடிமானமும் இல்லாமல் போகாது. நீ நல்லா உயர்ந்து ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கான வாழ்க்கையில் உயர்வான இடத்தை தருவேன். இனி எந்த சிரமமும் தெரியாமல் உன்னை ஜாக்கிரதையாக கண்காணிப்பாக பார்த்துக்கொள்வேன் என் செல்லமே. நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சா போதும். அம்மா தாயேன்னு நீ கண்ணீர் உருகி மருகி என்கிட்ட வேண்டுதல் வச்சது எனக்கு தெரியாமலா இருக்கு? கலங்காதே. எப்போதுமே நான் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முடிவுகளை உன் கண்களில் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். உன் கர்ம வினைகளையும் நிச்சயமாக தீர்ப்பேன். தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போது. நீ என்கிட்ட கேட்ட விஷயத்துக்கு இப்போது நான் உனக்கு பதில் தரப்போகிறேன். உன் எல்லா துயரங்களையும் முடிச்சு வச்சு என் பரிபூரண ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை கொடுப்பேன். உன் குடும்பத்தையும் நானே வழிநடத்தி சென்று உனக்கான வாழ்க்கையை முகமகிழ்வோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கி தருவேன்.
நான் உனக்கு தரப்போகிற வாழ்க்கையையும் செய்ய போகிற ஆசீர்வாதத்தையும் எவன் ஒருவனாலுமே தடுக்க முடியாது. நீயும் மன நிம்மதியோட நிரந்தர சந்தோஷமாக வாழ போகிற. பயமோ தயக்கமோ உனக்கு வேண்டாம். ஏன்னா இப்போது வெற்றி உன் காலடியில் வந்து கிடக்குது. கூடிய சீக்கிரம் அந்த வெற்றி கிரீடத்தையே நீ அணிந்து கொள்வாய். வராகி போற்றி.